ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எடுத்த ஒரு டெசிஷன் தான் இது. இந்த டெசிஷனுக்கு அப்புறம் உங்களோட கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். கான்ஃபிடென்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல வெளில போகிறது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இதாகவே இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த சைடு கொஞ்சம் தூக்கி இதுதான் சீவிர மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஹேர்லைன் எல்லாம் வந்துச்சுனால நமக்கு இது பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் இந்த இது எல்லாமே பண்ணிக்கலாம். நல்ல டென்சிட்டி ஒரு 5 மந்த்லேயே நல்லா ஒரு ப்ராப்பராக இருக்குது. அதுவும் நேச்சுரலாக இருக்குது. அதுதான். நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது பார்த்த உடனே சொல்கிறாங்களா? அது எப்படி இருக்கு? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. அது மாதிரி எதுவுமே சொல்லுது சார். எல்லாம் நேச்சுரலாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ரெண்டாவது வந்து அந்த ஹேர்லைன் வந்து ஃப்ரண்ட் சைடெலாம் வந்து கரெக்டாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா நேச்சுரலாக வந்துருக்கு சார். ஓகே. இப்போ உங்களுக்கு தூக்கி சீவுறதெல்லாம் அது கரெக்டாக இருக்கா? பழைய மாதிரியே இருக்குது சார். வச்சத மாதிரி யாருமே இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே. ஃபஸ்ட்டு வச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு மேலே நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. சரி, இப்போ 5ஆவது மாதம் தான் ஆகுது. இன்னும் ஒரு 8 மாதம் தான் எனக்கு வந்து பீரியட் சொல்லியிருந்தாங்க. 8 மாதம் இல்லை 1 இயர் தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு 5ஆவது மாதமே கொஞ்சம் நல்ல டென்சிட்டி நல்லா வந்துருக்கு சார். எந்த இது கேப் இல்லை, ஃபுல்லாக எல்லாம் கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு 37 39 சார். 39 ஆயிடுச்சு. 39க்கு அப்புறம் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஹேர் வேணும்னு வந்து கம்பல்சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நிறையா இது சஜஷன் பண்ணி சில பேர் வந்து இந்த இடம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சில பேருக்கு ஆயில், நானே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே இருந்தேன். பட் இது வந்து எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட். நானும் ஒரு 10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆயிலு மெடிசன் நிறைய இது எடுத்திருக்கேன். பட் எதுவுமே எனக்கு ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் தரல. நமக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு ஒரு ஹேர் மட்டும் ஃபால் மட்டும் கம்மியாகும் முடிஞ்சு, மற்றபடி டென்சிட்டி எதுவும் எக்ஸஸாக வரல. பட் எனக்கு இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல டென்சிட்டி நல்லா பழைய மாதிரி வந்துருச்சு. ஸோ ஐ அம் ஹாப்பி சார். ஓகே.